Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை வரும் 28ஆம் தேதி தொடங்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அடுத்த 5 நாட்களில் தொடங்கும் என வானிலை மையம் தகவல். சென்னை வால்டாக்ஸ் சாலையில் மழைநீர் வடிகால் பணியை ஆய்வு செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பருவமழைக்கு முன் பணிகளை துரிதப்படுத்த அதிகாரிகளுக்கு உத்தரவு. தங்க நகைகளை அடகு வைப்பதற்கு 9 புதிய விதிகளை அறிவித்த ரிசர்வ் வங்கி. நகையின் மதிப்பில் 75% தொகை மட்டுமே கடன் உள்ளிட்ட அறிவிப்புகளால் மக்கள் அதிர்ச்சி. இறந்து போன நபரின் கைரேகையை ஆதார் தரவுகளுடன் ஒப்பிட்டு பார்ப்பது இயலாதது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு பதில். கும்பகோணம் கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து 23ஆம் தேதி அதிமுக ஆர்ப்பாட்டம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் என அறிவிப்பு. அரசு பல்கலை மற்றும் கல்லூரிகளில் 120 கோடியில் அமைக்கப்பட்ட கட்டடங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 207 கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டடங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாட்டில் கூடுதல் முதலீடு செய்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் ஐபோன் உற்பத்தியை பெருக்கும் வகையில் 12,800 கோடி முதலீடு செய்ததாக தகவல். சென்னை அனகாபுத்தூர் அடையார் ஆற்றங்கரையோரம் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி மும்முரம். பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் போலீசார் குவிப்பு. டாஸ்மாக் ஊழலில் ஆவணங்கள் அடிப்படையிலேயே அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்பட்டுள்ளது. பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா விளக்கம். காங்கிரஸ் ஆதரவு இல்லாமல் தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைக்க முடியாது. காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் திட்டவட்டம். கோவில்களில் நாள்தோறும் ஒரு கால பூஜையாவது நடத்தப்பட வேண்டும். இந்து அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். வேங்கை வயல் வழக்கின் விசாரணை 28ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. குற்றம் சாட்டப்பட்ட 3 ஆஜரான நிலையில் புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் உத்தரவு. மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. சாட்சியங்கள் அடிப்படையில் முறையான விசாரணை நடத்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. மதுரை வளையங்குளத்தில் கனமழையால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து விபத்து. 2 பெண்கள் மற்றும் சிறுவன் உட்பட 3 உயிரிழந்த சோகம். கிருஷ்ணகிரி கேஆர்பி அணை நீர்த்திறப்பால் 3 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 8000 கன அடியாக அதிகரிப்பு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை எதிரொலி.
சேலம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 9683 கன அடியாக அதிகரிப்பு. தொடர் மழையால் தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. தொடர்ந்து 4வது நாளாக வெண்நுரையாக காட்சியளிக்கும் கெலவரப்பள்ளி அணை. சென்னையில் மதுபோதையில் காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய கானா பாடகி விமலா 3 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் வழக்கு பதிந்து விசாரணை. சென்னையில் மென்பொருள் நிறுவன அதிகாரி வீட்டில் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம். நேபாள தம்பதியை கைது செய்து 60 சவரன் நகையை மீட்ட தனிப்படை போலீசார். காவல்துறையினரின் மீது நம்பிக்கை இழந்துவிட்டேன். அரக்கோணத்தில் திமுக நிர்வாகியால் ஏமாற்றப்பட்டதாக கூறப்பட்ட மாணவி உருக்கமான வீடியோ வெளியீடு. ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 நாள் ஆகுது, 48 மணி நேரம் ஆகுது. இது வரைக்கும் என்கிட்ட போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சிஎஸ்ஆர் காப்பியோ இல்லை எஃப்ஐஆர் அவன் மேலே மாற்றி போட்டாச்சு அப்படின்ற காப்பியோ வரல. டிஜிபி சார் சொல்லி அமிச்ச மாதிரியும் எதுவுமே இங்கே நடக்கல. சாத்தான்குளம் அருகே பணிப்பெண்களிடம் ஆபாச சைகை காட்டியவரை நையுப்புடைத்த மக்கள். தாக்குதல் குறித்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. கள்ளக்குறிச்சி அருகே சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த நபருக்கு அடி உதை. இளைஞரை மீட்டு காவல்துறையினர் விசாரணை. செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் லாரி கடத்தல். லாரியை கடத்தியவரை துரத்திச் சென்று கல் கட்டைகளால் தாக்கிய பொதுமக்கள். நெல்லை பாளையங்கோட்டை பேருந்து நிலையத்தில் பேருந்து மோதி தொழிலாளி உயிரிழப்பு. பதைக்க வைக்கும் அதிர்ச்சி சிசிடிவி காட்சி. செங்கல்பட்டு அருகே கோவில் தேரோட்டத்தில் மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழப்பு. 5 பேர் காயம். தேர் மின்கம்பியில் உரசியதால் நிகழ்ந்த சோகம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே அரசு பேருந்தின் டயர் வெடித்து விபத்து. பயணிகள் உயிர் தப்பிய நிலையில் பேருந்துகளை முறையாக பராமரிக்க கோரிக்கை. திருச்சி மாவட்டம் நத்தம் ஊராட்சியில் குடிநீர் தட்டுப்பாடு. 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல். திருப்பூர் சாய ஆலை கழிவுநீர் தொட்டியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவம். ஆலை உரிமையாளர், பொது மேலாளர், லாரி ஓட்டுநர் மீது போலீசார் வழக்கு பதிவு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே குடிநீர் வழங்க வலியுறுத்தி சிபிஎம் கட்சியினர் போராட்டம். வடிகால் வாய்க்கால் வசதியை ஏற்படுத்தி தரக்கோரியும் ஊராட்சி நிர்வாகத்திற்கு எதிராக கண்டன முழக்கம்.
ஆந்திரா, அசாம், பெங்களூருவில் வெளுத்து வாங்கி வரும் கனமழை. மக்களின் இயல்பு வாழ்க்கை கடும் பாதிப்பு. பெங்களூருவில் மழை பாதிப்புகளில் சிக்கி 3 பேர் உயிரிழப்பு. 500 வீடுகளில் வெள்ளம் புகுந்த நிலையில் அடுத்த 5 நாட்களுக்கும் கனமழை எச்சரிக்கை. தெலுங்கானா ஆளுநர் மாளிகையில் முக்கிய ஆவணங்கள் திருட்டு. 4 ஹார்ட் டிஸ்குகளை திருடிச் சென்ற கொள்ளையர்கள் குறித்து தீவிர விசாரணை. ராணுவ பெண் அதிகாரி குறித்து பாஜக அமைச்சர் விஜய் ஷா சர்ச்சை கருத்து தெரிவித்த விவகாரம். உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து மத்திய பிரதேச அரசு உத்தரவு. சிவில் நீதிபதிகள் தேர்வுக்கு ஆஜராக குறைந்தபட்ச 3 ஆண்டு வழக்கறிஞராக பணியாற்றி இருக்க வேண்டும். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 2ஆம் கட்டமாக சட்டவிரோத ஆக்கிரமிப்புகள் இடித்து அகற்றம். சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்கும் வகையில் அதிரடி நடவடிக்கை. இந்திய விமானப்படையின் புதிய வீடியோ வெளியீடு. இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழித்த காட்சிகள். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் 12 நாட்களுக்கு பின் கொடியிறக்க நிகழ்வு. அட்டாரி, வாகா உள்ளிட்ட 3 இடங்களில் கட்டுப்பாடுகளுடன் அனுமதி. IPL லக்னோ வீரர் திக்விஜய் சிங் மீது 50% விதிக்கப்பட்டு அடுத்த ஒரு ஆட்டத்தில் நீக்கம். ஐதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் அத்துமீறி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதால் நடவடிக்கை. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து 69,680க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 8,710 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1,951. Green Park Coaching Center.